எக்ஸலண்ட். இப்போது நம்மளுடைய லோகோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஹரிசான்டலாக இந்த மாடலில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேடியன்ட் கலரை அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் இங்கே ஷேடோ எஃபெக்ட் தெரியுது பாருங்கள், அதுக்கு ஷேடோ எஃபெக்டை அப்ளை பண்ணலாம். சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 லேயரையும் ஓட்டுக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து 4 லேயர் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணோம்னாலும் 4லையுமே செலக்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், 4மே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா எவ்வரி 15 டிகிரிக்கு ஒரு முறை இது ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், வெர்டிக்கலாக வந்துடுச்சு. வந்த வாட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பிங்க்கு இங்கே இருக்குது. அடுத்தது க்ரீன், கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுறேன், க்ரீன் இங்கே இருக்குது. அடுத்தது ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது ப்ளூ. ஓகே, 4ம் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எஃபெக்டை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லேவை செலக்ட் பண்ணுறோம். இந்த கிரேடியன்ட் ஓவர்லேவில் இங்கே கிரேடியன்ட் வருது, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த கிரேடியண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே இந்த பிங்க்குங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இது கூடவே ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த கிரேடியண்ட்டில் பாருங்கள், இது இப்படி ஹரிசான்டலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை ரொட்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆங்கிளை 0 வரும்போது கரெக்டாக வெர்டிக்கலாக வந்துருச்சு. அப்போது ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக நம்ம கிரேடியன்ட் கலரை, கிரேடியன்ட் ஓவர்லேவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 0 டிகிரி வைக்கும்போது இது வெர்டிக்கலாக வந்துருச்சு. அடுத்தது ட்ராப் ஷேடோவில் இந்த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிறோம். இது நல்லா தெரியறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, முதல்ல இந்த ஏரியாவை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிரேடியன்ட் ஓவர்லேவை எடுக்கிறேன். இந்த ட்ராப் ஷேடோவை எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸை 0 பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பை டிஃபால்ட் பாருங்கள், இந்த மாதிரி கீழே இந்த இடத்துல பாருங்கள் இப்படி போகுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இதை டிஸ்டன்ஸ் 0 பண்ணிவிட்டு சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை சுற்றியும் எஃபெக்ட் வர மாதிரி. இப்போ ஒரு ஓகே, இப்போ 20ன்னு வச்சுக்கலாமே. இந்த அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். வெரி வெரி சிம்பிள். கிரேடியன்ட் ஓவர்லேவையும் ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸையும் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிரேடியன்ட் ஓவர்லேவில் இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பிங்க் இருக்குது, அதுக்கு பதிலாக நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு. இப்போது இது எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஒரு கலரு, இந்த எண்டை கிளிக் பண்ணிவிட்டு கலர் கிளிக் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது இந்த எண்டில் கிளிக் பண்ணி அதை ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இதை பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அது 50% வந்தோடனே விட்டுறேன். இப்போது இங்கேருந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் பிடிச்சி இழுக்கிறேன்.
இழுத்துட்டு இதையும் என்ன பண்ணுறேன்னா 50ன்னு கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த கலர் வந்துருச்சு. இப்போ ஓகே. அப்போ என்ன ஆகுது, இது வந்து சேவ் ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நியூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அது வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் 4 கலரை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீனு, ஆரஞ்சு, ப்ளூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன், பிங்க் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ராப் ஷேடோ வெரி சிம்பிள், டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சைஸ் ஒரு 20 வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இப்போது மற்ற எல்லா லீவ்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணோம், கலரை அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போது பிங்க் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ரீன் எடுக்கிறேன். இங்கே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லே எடுக்கிறேன். கிரேடியன்ட் ஓவர்லேயில் நான் ஏற்கனவே இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கணும், டார்க் வந்து இங்கே வந்திருக்கணும், லைட் இங்கே வந்திருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ 0ன்னு வைக்கிறேனே, 0 வச்சா எப்படி வருது, அப்போ 270 வைக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இது இந்த மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போது கரெக்டாக -90. ஓகே, -90 வச்சுட்டு ட்ராப் ஷேடோ வைக்கிறோம், டிஸ்டன்ஸை 0 பண்ணுறோம். இது ஏற்கனவே அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 20 வச்சுக்கிறோம். ஓகே கொடுக்குறோம். பாருங்கள் இங்கே க்ரீன் அப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி ஆரஞ்சு எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லேவில் இதை கிளிக் பண்ணுறேன், ஆரஞ்சை கிளிக் பண்ணுறேன், இந்த ஆரஞ்சு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதை வெர்டிக்கலாக மாற்றணும். டார்க் லெஃப்ட்லேயும் லைட்டு இந்த பக்கமும் வரணும். ஓகே. அப்போது 180 வச்சோம்னா -180 வச்சோம்னா கரெக்டாக வருது. ட்ராப் ஷேடோ இது 0, இது 20. ஓகே சரி. அடுத்தது ப்ளூவை எடுத்துகிட்டு எகெயின் கிரேடியன்ட் ஓவர்லே இங்கே இன்சைடில் கிளிக் பண்ணுறேன், ப்ளூ கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே டார்க் கீழேயும் மேலே லைட்டும் வந்துருச்சு. ட்ராப் ஷேடோ மட்டும் கொடுக்கலாம், சைஸ் 20. ஓகே எக்ஸலண்ட். இப்போது பிளாக்காக இருந்த நம்மளுடைய லோகோவை கலர்ஃபுல்லாக மாற்றியிருக்கும். பாருங்கள், ரொட்டேட் பண்ணோம், அப்ளை கிரேடியன்ட் எஃபெக்ட், ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் கிரேடியண்ட்டும் ட்ராப் ஷேடோவும் கொடுத்தோம். அது கிரேடியன்ட் எஃபெக்ட்டுக்கு எப்படி கலர் வந்து இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் வர்றதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க, என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.